நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை வந்து கடந்த 4 வருஷத்துல இல்லாத அளவு குறைந்த வளர்ச்சி கொண்ட வருஷமா இந்த வருஷம் இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் வந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல ஒரு பேசு பொருள் அல்லது முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு எல்லாரையுமே ஒரு இன்ப அதிர்ச்சியில மூழ்கிருச்சு. இந்த 12 லட்சம் அப்படிங்கிறது வந்து 12 லட்சத்துல வருமான வரி வரம்பு வந்து அதிகப்படுத்தல, வரம்பு வந்து 4 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் செக்ஷன் 87A படிவத்துக்கு கீழே அதுக்கு வந்து நோ டாக்ஸ் ரிபேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12 லட்சம் வரைக்கும் செலுத்த வேண்டியதில்லை. இதே 12,10,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிச்சாங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய தொகை வந்து ஸ்லாப் பிரகாரம் 61,500 ரூபாய் வருது. மார்ஜினல் ரிலீஃபும் இருக்கு. இதே ஸ்லாப் பாத்தீங்கன்னா 4 லட்சம், அதற்கு பிறகு எவ்ரி 4 lakhs ஒரு ஸ்லாபா மாறுது. 4 lakhs to 8 lakh, 8 to 12, 12 to 16, 16 to 20, 20 to 24, 24 மேல வரவங்களுக்கு 30% ஸ்லாப். இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட அசஸ்மெண்ட் இயர் 23-24 பிரகாரம் 7.5 கோடி மக்கள் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 87% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து less than 10 lakhs இன்கம் காமிச்சு அதுக்கு ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புதிய அறிவிப்புனால கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணவே வேண்டியதில்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போயிருவாங்க. அப்கோர்ஸ் கேபிட்டல் கெயின் கூடாது. இந்த கேபிட்டல் கெயின் அதாவது கேபிட்டல் கெயின் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அது வேற ரேட்டு, அதுக்கு வந்து இந்த 12 லட்சம் பொருந்தாது. இதெல்லாம் போக பார்க்கல மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் இதுல பயனடைவாங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய எதிர்பார்ப்பு, மற்றவருடைய ஒரு கணிப்பு. இது தவிர டிடிஎஸ் டிசிஎஸ்ல பல ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. டிடிஎஸ்ல வந்து உதாரணமா சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தாலே டிடிஎஸ் பிடிக்கணும் இருந்தது, அதை வந்து 1 லட்சம் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ரெண்ட் வருஷத்துக்கு 2.4 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சு கட்டணும் அப்படின்னு இருக்காங்க, அதை வந்து 6 லட்சமா உயர்த்திருக்காங்க. இதே மாதிரி டிசிஎஸ் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு எல்ஆர்எஸ் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே ஃபாரினுக்கு மணி அனுப்பல 7 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்ததுனால் 20% டிடிஎஸ் பிடிக்கணும் இருந்தது. இதெல்லாம் வந்து 7ங்கிறது 10 லட்சம் பண்ணிருக்காங்க. கல்வி கடன் வாங்கி ஃபாரின்ல யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது தவிர 2 வீடு இருந்ததுனால் செல்ஃப் ஆக்குபைட் அப்படியே 2 வீடே வச்சுக்கலாம். ஆனுவல் வேல்யூ வந்து 0 போட்டு நில்னு போட்டு பண்ணிக்கலாம். இப்ப முதல்ல ஒரு வீடு தான் இருந்தது ஆனுவல் வேல்யூ நில்னு போட்டு செல்ஃப் ஆக்குபைடா, இப்ப 2 வீடா பண்ணிருக்காங்க. இது தவிர அந்த ட்ரஸ்ட்க்கு எல்லாம் சின்ன சின்ன ட்ரஸ்ட் 5 கோடி கீழே வருமானம் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பதில் 10 வருஷத்துக்கு ஒருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல. இது தவிர இந்த புதுசா இந்த பட்ஜெட் வந்து நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ங்கிற மாதிரி ஒன்னு வரப்போகுது, அதை ஒரு வாரத்துல அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிதியமைச்சர் வந்து பட்ஜெட்ல கூறியிருக்காங்க. இதெல்லாம் இந்த புதிய நேரடி வரி விதிப்புல ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம்.